ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம 11த் எபிசோட் தான் பார்க்க போறோம். யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். ஹீரோயின கடத்திட்டு போனவன் தான் வந்து இந்த பொண்ணையும் தொரத்திட்டு வரான். ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கப்பவே இவங்கள தாக்குறதுக்காக அவன் வந்துடுறான். இப்ப யார்றா நம்மள காப்பாத்துவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ, ஹாயும் கிட்ட சொல்லிட்டு தானே வந்திருப்பாங்க. அதனால அவன் வந்து எப்படியோ ஒரு வழியா சண்டை போட்டு எப்படியோ காப்பாத்துற மாரி போற டைம்ல அவனுக்குமே காயம் பட்டுருது. பட் இருந்தாலும் இவங்களோட ஆளுங்கலாம் வந்து எப்படியோ காப்பாத்திடுறாங்க. அப்பவும் அவன் தப்பிச்சு போயிடுறான். அவன தேடி நெறைய பேர் போயிருக்காங்க. இங்க ஹாயுக்கு வந்து கையில அடிபட்டுருக்குது. அவன் வந்து உள்ள உட்காந்து எவ்ளோ பெரிய அடி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ, மிமி உள்ள வந்துடுறான். உள்ள வந்து இந்தா உனக்காக மருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இருக்கப்போ, இவன் ஏதோ கொல்லிக்க போற ஆன்டி மாரி எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு, இப்படி கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பையன் இருக்கும்போது, நீ இப்படிலாம் உள்ள வரக்கூடாது அப்படி இப்படின்னு ரொம்ப பேசிட்டு இருக்கான். அவளும் வந்துட்டு சரி அப்ப நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்றப்போ, ஏய் என்னால வந்து எட்டாது நீயே போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளும் அந்த மருந்த எடுத்து போட்டுட்டு இருக்கா. அவன் அங்க கத்திட்டு இருக்கா. மெதுவா வைக்க வேண்டியது தானே எப்படி இப்படி வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இவ ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்கா. ஒரே ஃபன்னா போயிட்டு இருக்கு. இங்க ஹீரோயின் வந்து ஹீரோ பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. எவ்ளோ தைரியம் இருந்தா உங்க பிளானுக்காக என்னோட ஃப்ரெண்ட யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு திட்டிட்டு இருக்கா. அவ ஒரு பொண்ணு. அவ வந்து பயந்ததுனால எவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எங்க உயிரெல்லாம் பணயம் வச்சு தான் நீங்க பிளான் பண்ணுவீங்களா அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. ஹீரோவ பேசவே விடாம திட்டிட்டு இருக்கா. அப்ப அவளோட ஃப்ரெண்ட் தான் சொல்றா. இது எல்லாமே எங்களோட பிளான் தான். ஏன்னா இந்த பிளான்ல வந்து எவிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் இன்வால்வ் ஆனேன் அப்படின்னா, என்னோட பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் 2 பேருமே இப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் ஐயய்யோ! கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ அப்படின்னு ஓடிர்றா. இங்க ஹாயும் வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த பக்கத்துல சூயிங் அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற லேடி தான் உட்காந்துட்டு, சரி ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஊட்டி விடலான்னு போகும்போது கரெக்ட்டா மிமி வந்துடுறா. இத பார்த்ததும் இவளுக்கு கொஞ்சம் காண்டா தான் இருக்கு. பார்த்துட்டு ஓகே நான் உங்களுக்காக வந்து சூப் கொண்டு வந்தேன். சீக்கிரமா சரியாகும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி சிரப்லாம் இருக்க மாரி இருக்கு. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போக ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ, ஹாயும் ஓடி வந்து எனக்கு இந்த பெப்பர் சூப் தான் குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. மத்ததெல்லாம் எடுத்துருங்க ஷூயிங். நான் வந்து பெப்பர் சூப்பே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிளியர் பண்ண சொல்லிடுறான். அதுக்கப்புறமா உட்காந்துருக்கப்போ, சீக்கிரமா எடுத்து ஊட்டுங்க. என்னால சாப்பிட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மீமி வந்து அதான் சூயி உனக்கு ஊட்டிட்டு இருந்தாளே அவளே வந்து ஊட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஏங்க நல்ல மூடு இருக்கப்போ அவங்கள ஞாபகப்படுத்துறீங்க. இங்க பாருங்க என் கைய என்னால அசைக்கவே முடியல. எடுத்து ஊட்டுங்க சீக்கிரமா அப்படின்னு உடனே அவளும் எடுத்து குடுத்துட்டு இருக்கா. அவனும் குடிச்சு பார்க்குறான். உப்பு அப்படியே கரிச்சிட்டு இருக்கு. ஐயய்யோ! என்னடா கண்றாவி இது உன்னால குடிக்கவும் முடியல. நீங்க செஞ்ச சூப் எல்லாமே அருமையா இருக்கு. பட் கொஞ்சமா உப்பு அதிகமா இருக்கு. கொஞ்சம் பெப்பர் அப்படி இப்படின்னு அவன் கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்கான். நீ ஒண்ணும் குடிக்கவே வேணான்னு சொல்லிட்டு அவ புடுங்கிட்டு போயிடுறா. இங்க ஜூக்கிங்கும் அவனோட ஆளும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பொசிஷன் வேக்கன்ட்டா இருக்கு. இதுல வந்து வேற யாராச்சும் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் போட்டுட்டா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஜாங்யாங்னு ஒருத்தர் இருக்காரு. ஆனா அவரு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவரெல்லாம் வந்து நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இவன் சொல்றான் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கும்போது யாருன்னு பார்த்தா அந்த சாங்கியாங்கோட எல்டர் பிரதராம். அவரோட ஒய்ஃப் கூட இப்பதான் ரீசென்ட்டா இறந்து போனாங்க. அதனால அவருக்கு எப்படியாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள யாராவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அத வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க இங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து நெறைய காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மருந்தெல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோ கேட்டுட்டு இருக்கான், "நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே கிளம்பி போயிடுறதா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. "ஆமா என்னோட ஃப்ரெண்ட காணோம் அப்படின்னா நான் தேடி தானே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "நானும் தான் நெறைய வாட்டி இங்க இருக்கிறதெல்லாம் காணாம போயிடுறேன். அப்போலாம் நீ என்ன தேடின மாரி எனக்கு ஒண்ணும் தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "நீங்க 1008 விஷயமா வெளிய போவீங்க. மிலிட்டரி விஷயம் அப்படி இப்படின்னு. உங்களுக்குன்னு வந்து 4, 5 பேர பின்னாடி அனுப்பிச்சுட்டா அவங்கள ட்ராக் பண்றதுக்கு முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "இப்படியே விட்டா ரொம்ப பேசிட்டே இருப்பான்." அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஓகே நான் போய் தூங்க போறேன். இன்னைக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோவும் வந்துட்டு குளிச்சுட்டு போய் படு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்கள தண்ணி ரெடி பண்ணி வைக்க சொல்றான். அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் இவர் என்ன 1ஆ 2ஆன்னு சொல்லவே இல்ல. இப்ப என்ன பண்றது அப்படிங்கும்போது, "நீ என்ன மக்கா 2 பேரும் சேர்ந்து தான் குளிப்பாங்க. நம்ம 1 தான் ரெடி பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இது வந்து பெருசா ரெடி பண்ணி வச்சுடுறாங்க. அங்க தண்ணிலாம் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து, "நீ ஃபர்ஸ்ட்டு குளி அதுக்கப்புறமா நான் குளிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோயின் சொல்றா, "நீங்க தானே மருந்தெல்லாம் போட்டுருக்கு. அதனால தண்ணி படக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப குளிக்க சொல்றீங்க." அப்படின்னு கேட்கிறப்போ, ஹீரோ சரி ஓகே அப்ப நானே குளிக்கிறேன் அப்படின்னு சட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோயின் அங்கே நின்னுட்டு இருக்கா. ஹீரோ கேட்கிறான், "என்ன நான் குளிக்கிறத நீ இங்கேயே நின்னு பார்த்துட்டு இருக்க போறியா?" அப்படின்னதும் ஹீரோயினுக்கு அப்படியே வெக்கத்துல மூஞ்சிலாம் அப்படியே செவந்து போயிடுது. என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே வெளிய ஓடிடுறான். வெளிய போனதுக்கு அப்புறமும் கேப்ல எட்டி பார்த்துட்டு தான் இருக்கா. எங்க ஹீரோயினுக்கு வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவும் அங்க குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வரான். ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "என்ன உன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாரி செவந்து இருக்கு. உடம்பு சரியில்லையா என்ன?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ, ஹீரோயினும் சமாளிக்கிறா அதெல்லாம் இல்ல அப்படின்னு. ஹீரோ அப்படியே அவ கைய புடிச்சுட்டு ரொம்ப க்ளோஸா நின்னு, "நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படிங்கிறத நீ கிளியரா கேளு ஓகேவா?" அப்படிங்கும்போது ஹீரோயினும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா வந்து ஹீரோவ அவளால ரெசிஸ்ட் பண்ணிக்கவே முடியல. அப்பவும் சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ, "நான் வந்து ரொம்ப ஹெல்தியான பையன். நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது புரியுதா? ஃபுல்லி என் பாடி ஃபங்ஷனல் தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இங்க ஐய்யய்யோ! அப்படி இருக்கு. அதுக்கப்புறம்
ஹீரோவும் கொஞ்ச நேரம் அப்படியே கிஸ் பண்ற மாரி பக்கத்துல போயிட்டு, "இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த நாளு இங்க கோர்ட்ல வந்துட்டு ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்குது. அதாவது மிஸ்டர் ஷெங்கன் வேற இறந்து போயிட்டாருல்ல, அதுக்காக அவரோட பிளேஸ ரீப்ளேஸ் பண்றதுக்காக யார பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இந்த ஜியாங் யாங் இருக்காருல்ல, அவர தான் போடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. "உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. யாருமே எந்த பிரச்சனையும் இல்ல. அவரு வந்து அந்த பிளேஸ்க்கு கரெக்ட்டா இருப்பாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுறாங்க. அதனால அந்த பிளேஸ்க்கு அவங்களே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா இங்க ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவரு வந்து "நான் ரிட்டயர் ஆகலான்னு இருக்கேன் உங்க பெர்மிஷனோட" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரு சொல்றாரு, "இவ்ளோ நாளா மிலிட்டரில உங்கள மாரி கமாண்ட் பண்றதுக்கு யாருனாலயுமே முடியாது. இப்போ புதுசா வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு கமாண்டர கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தாராளமா நீங்க ரிட்டயர் ஆயிக்கோங்க" அப்படின்னு சொல்றாரு. அதுல இருக்க ஒரு மினிஸ்டர் சொல்றாரு, "இவரு இவ்ளோ நாள் நல்ல சிறப்பா வந்து வேலை செஞ்சதுக்கு, இவரு கண்டிப்பா ரிட்டயர் ஆகும்போது அவருக்கு ப்ராப்பரா ஒரு போஸ்ட் குடுத்து தான் நம்ம இங்க வைக்கணும்" அப்படின்னு சொல்றப்போ, தலைவரும் ஓகே சொல்லிடுறாரு. அந்த மினிஸ்டரே சொல்றாரு, "நம்ம ஏன் இவர மிலிட்டரி ட்ரூப்ஸோட டெப்யூட்டி டைரக்டர் ஆக்கக்கூடாது?" அப்படிங்கும்போது, "இது ரொம்ப நல்லா இருக்கே! இதவே பண்ணிறலாம்" அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் அப்ரூவ் பண்ணிடுறாரு. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோ வெளிய வர்றான். ஹீரோவோட ஆளு வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, லீமோ ஒருத்தன் இருப்பான்ல, அதாவது ஹீரோயின தான் கடத்தி வச்சிருப்பானே, அவன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் அவன் தான் கன்ஃபார்ம் ஆகலல்ல. அவன் உங்க கல்யாணத்தன்னைக்கு நைட்டு வெளிய போனான். அடுத்த நாள் காலையில தான் வந்தான். அந்த அன்னைக்கு நைட்டு அவன் வீட்லயே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவும் யோசிச்சு பார்க்குறான். அன்னைக்கு இவன பார்க்குறப்பவே ஹீரோவுக்கு டவுட்டா இருந்திருக்கும். இன்னொருத்தன் பக்கத்துல இருக்கவன் எதார்த்தமா அவன் ஷோல்டர்ல கை வைக்கும்போது, அந்த இடத்துல ஹீரோ ஆல்ரெடி வந்து சண்டை போடும்போது வெட்டியிருப்பான். அவன் வந்து கொஞ்சம் வலிக்கிற மாரி பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம அவனோட கண்ணு, ஐப்ரோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சிமிலரா இருக்க மாரி இருக்கு. ஹீரோக்கே இன்னும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அப்போ அவனோட ஆள் சொல்லிட்டு இருக்கான், "இவனோட ரெக்கார்ட்ஸுமே 12 வயசுக்கு மேல தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவன் எங்க இருந்தான், எப்படி இருந்தான் அப்படிங்கிறதுமே தெரியல. 12 வயசுக்கு மேலயுமே அனாதையா இங்க சும்மா தான் சுத்திட்டு இருந்திருக்கான்." அப்படிங்கும்போது ஹீரோ சொல்றான், "இன்னும் கொஞ்சம் டீப்பா அவன பத்தி அனலைஸ் பண்ணிட்டு வா" அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். இங்க ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ரெண்ட மீட் பண்றதுக்காக வந்திருக்கா. அவ வந்து ஊர விட்டு கொஞ்சம் தூரம் போக போறா போல. அவளுக்காக கொஞ்சம் அமௌண்ட்டும், அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெடிசனும் கொண்டு வந்து குடுக்குறாங்க. "இவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீயும் உன் ஹஸ்பண்டும் தான் வந்து என்ன காப்பாத்தியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ கையால எம்ப்ராய்டரி போட்ட ஒரு கர்ச்சீஃப் எடுத்து குடுத்துட்டு, "இப்போதைக்கு இதுதான் என்கிட்ட இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நீ பத்திரமா வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறா. ஹீரோயினும் "நான் இத பத்திரமா பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுறா. அங்க கட் பண்ணா, இங்க அந்த பியூட்டி கான்டெஸ்ட்ல தோத்து போயிருப்பாளே, அந்த பொண்ணு ராணி கிட்ட உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. என்ன ஆயிருக்குன்னா, இந்த ஜூ கிங் கூட ஒருத்தர் சொன்னாரே, நம்ம ஒருத்தர கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு. அவரு பேர் வந்து கோ சென். அவர வந்து செகண்ட் ஒய்ஃபா வந்து இவள கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க போல. அதுதான் ராணி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு அவன சுத்தமாவே பிடிக்கல. ஏன்னா வந்து அவனோட கேரக்டரும் சரியில்ல. அவன் வந்து சரியான விமனைசர். அதுவும் இல்லாம நான் செகண்ட் ஒய்ஃபா போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. அப்ப வந்து அங்க ஜூ கிங் வராரு. ஜூ கிங் கிட்டயும் போய் இந்த பொண்ணு கேட்கிறா. இந்த மாரி அவன எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு. இந்த பிளான போட்டு குடுத்ததே வந்து இந்த ஜூ கிங் தான் அப்படிங்கிறது தெரியாம அவகிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. அவரும் சொல்றாரு, "இங்க பாரும்மா, இந்த மேட்ச் வந்து உனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும்." அப்படிங்கும்போது இந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருது 2 பேரும் சேர்ந்து தான் இத பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. "நீ என்ன பேசினாலும் உனக்கு அவன தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க." அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு கோவம் வந்துருது. அங்கருந்து அப்படியே போயிடுறா. அதுக்கப்புறம் இங்க ஹீரோயினும் மீமியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப மீமி கூட கேட்கிறா, "எப்படி ஹீரோ கூடலாம் இருக்க?" அப்படிங்கும்போது ஹீரோயின் சொல்றா, "இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நேத்து ஹீரோ கரெக்ட்டா சொன்னாரு. அவரு ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்காரு." அப்படிங்கும்போது மீமிக்கு ஒரே சந்தோஷம். "அப்பா எப்படியும் உன் கல்யாணத்த பத்தி நான் இனிமே வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "சரி என்னோட கல்யாணம் இருக்கட்டும். உன்னோட கல்யாணம் எப்போ பண்ண போற?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ, "எல்லாம் பண்ணலாம் பண்ணலாம். இனி என்ன அவசரம்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க இங்க அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது, அங்க ஹீரோயின் மேல ஒரு குட்டி பையன் வந்து இடிச்சிடுறான். இடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தா, அந்த பையன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கான். ரொம்ப நாளா சாப்பிடாம இருக்கான் போல. அவங்க அம்மா மூஞ்சிலலாம் ஃபுல்லா காயமா இருக்கு. அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, "மன்னிச்சிரும்மா, ரொம்ப நாளா சாப்பிடல. அதனால தான் வந்து அந்த டயர்ட்ல உங்க மேல விழுந்துட்டான்." அப்படிங்கும்போது, ஹீரோயினும் கொஞ்சம் காசு குடுத்துட்டு, "போய் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட்டு." அப்படிங்கும்போது, அந்த குட்டி பையன் சொல்றான், "என் கூட இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களும் சாப்பிடாம இருக்காங்க." அப்படிங்கும்போது, இன்னுமே கொஞ்சம் காசு எடுத்து குடுக்குறா ஹீரோயின். "நீங்கலாம் எங்கருந்து வரீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நாங்க லீஷூலருந்து வரோம்." அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் லீஷூவா அப்படின்ட்டு சுத்தி பார்க்குறா. சுத்தி பார்த்தா இவங்கள மாரியே நெறைய பேரு சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லாம அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. யாருமே காசும் குடுக்காம அவங்க ரொம்ப டயர்ட்ல மயங்கிலாம் விழுந்து கிடக்குறாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அவங்களோட வீட்ல இருந்து நெறைய ஃபுட்டு, தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி ஆர்டர் குடுத்துருக்காங்க. அங்கருந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து "இங்க என்ன நடந்துட்டு இருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாரி ஹீரோயின் இவங்களுக்கெல்லாம் குடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ யோசிக்கிறான். அங்கருந்து வந்த ஃபுட் எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஃபுட்டு, தண்ணி அப்படின்னு எல்லாமே பிரிச்சு குடுத்துடுறாங்க. அதுவும் இல்லாம நெறைய பேருக்கு காயம் வேற பட்டிருக்கு. அந்த காயத்துக்கு மருந்தெல்லாம் வச்சு கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கா ஹீரோயின். அங்க ஹீரோவும் வந்துடுறான். ஹீரோ வரும்போது எல்லாருமே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, இவங்க இருந்த லீஷோ அப்படிங்கிற இடத்துல வெள்ளம் வந்து இவங்களோட பயிர் எல்லாமே நாசமாயிடுச்சாம். அவங்களோட கவர்னர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டப்போ, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவங்கள அடிச்சு தொரத்திட்டு, இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அவங்களையும் விடாம இவங்களெல்லாம் அடிச்சிருக்காங்க. அதனால தான் காயமா இருந்திருக்கு. நாங்க எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோ சொல்றான், "ஆமா எங்களுக்கு தெரியும் லீஷோல வந்து ஃப்ளட் வந்துச்சு அப்படிங்கிறதுனால, நாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூல இருந்து ஃபண்ட் எல்லாம் குடுத்தோமே, எதுவுமே உங்களுக்கு வந்து சேரலையா?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க
சொல்றாங்க, "எதுவுமே எங்களுக்கு வந்து சேரல" அப்படின்னு. அப்பதான் அவங்களுக்குமே தெரிய வருது, ஹீரோ வந்து ஒரு கவர்ன்மெண்ட் அஃபிஷியல் அப்படிங்கிறதுனால வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. "எப்படியாவது எங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி குடுங்க. எங்களுக்குன்னு வர வேண்டியது எதுவுமே எங்களுக்கு வரல. எங்கள யாருமே கண்டுக்கல" அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஹீரோ வந்து தலைவர்கிட்ட எடுத்துட்டு போய் சொல்றாரு. இந்த மாரி மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூல இருந்து அவங்களுக்கு ஃபண்டே போகல. எல்லாரும் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு உடனே இவருக்கு செம்ம கோவம் வருது. அங்க இருக்கிறதெல்லாம் தூக்கி வீசிட்டு, "எவ்ளோ தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்தே ஏமாத்துவீங்க" அப்படின்னு கத்திட்டு இருக்காரு தலைவரு. இந்த ஜூக்கிங்கோட ஆளு தானே ரெவென்யூ ஆஃப் மினிஸ்டரா இருந்தான். அவன் வந்து முட்டி போட்டு சொல்லிட்டு இருக்கான். "எனக்கு வந்து இந்த மாரி ஃபண்டெல்லாம் ஏமாத்துறது அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. கண்டிப்பா லீஷுவோட கவர்னர் தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப தலைவரும் சொல்றாரு, "இது கூட நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அங்க இருக்க மக்களுக்கு வந்துட்டு நம்ம சீக்கிரமா உடனடியா நிவாரணம்லாம் குடுத்தாகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இந்த ஜூகிங் சொல்றாரு, "எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவரு இந்த மாரி விஷயத்துலலாம் ரொம்ப எக்ஸ்பர்ட். அதுவும் இல்லாம மிலிட்டரி பேஸ் வேற அவருக்கு இருக்குது. பயங்கரமா சண்டை போடுவாரு. அதனால நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லாம அவர் பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பாரு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. தலைவருக்கும் வேற வழி இல்ல. அங்க இருக்க மக்கள் எல்லாருமே சாக கிடக்குறாங்க. அதனால இதுல ரிஸ்கே எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால சீக்கிரமா அவர வந்து கொண்டு போய் சேர்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவரும் ஓகே சொல்லிடுறாரு. எங்க மீமியும் ஹீரோயினும் வந்து பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப மீமி சொல்றா, "நான் வேணா பேசாம நமக்கு இருக்க ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து இவங்களுக்கு குடுக்கட்டுமா?" அப்படிங்கும்போது ஹீரோயின் சொல்றா, "நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் குடுக்குறது கண்டிப்பா பத்தாது. ஏன்னா அங்க இருக்க மக்கள்லாம் ஜாஸ்தியா இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட பத்தாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ மீமி தான் சொல்றா, "அப்ப நம்ம வேற எப்படி தான் நம்ம காசெல்லாம் வந்து சம்பாரிக்கிறது?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, "ஏதாவது நம்ம வந்து விக்கணும். இல்லன்னா ஏதாவது ஒரு பிசினஸ் மாரி ஏதாச்சும் பண்ணியாவது நம்ம காச வந்து திரட்டி ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, மீமி சொல்றா, "எனக்கு வந்து எம்ப்ராய்டரி கூட போட தெரியாது. இல்லன்னா அந்த மாரி எம்ப்ராய்டரி போட்டு ஏதாவது வித்தா கூட காசு வரும். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஸ்கிரிப்ட் மட்டும் தான் எழுத தெரியும்" அப்படிங்கும்போது ஹீரோயினுக்கு சொல்றா, "நம்ம மட்டும் வேவ் டவர்ல இந்த மாரி உன்னோட ஸ்கிரிப்ட்ட வித்தோம்னு வையேன், அங்க நெறைய பேத்துக்கு வந்து டேலண்ட் இருக்கே தவிர ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஐடியாவே இருக்க மாட்டேங்குது. அதனால நீ போயிட்டு ஸ்கிரிப்ட்ட எழுது. கண்டிப்பா ஏதாவது ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி அந்த மாரிலாம் எழுதுனா கண்டிப்பா நெறைய பேர் பார்ப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ மீமி வந்து ரொமான்டிக்கா அப்படின்னா பேசாம உன்னோட கதையே எழுதிடா. உன்னோட கதையும் ஹீரோ கதையும் சேர்த்து எழுதுடா. கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு உடனே ஹீரோயினும் அதுவும் நல்லா தானே இருக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிடுறா. எங்க ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிடுறதுக்காக உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் சாப்பிடாம இருக்கா. அப்போ ஹீரோ கூட கேட்குறான், "ஏன் சாப்பிடாம உட்காந்துருக்க?" அப்படிங்கும்போது, "இங்க இல்ல லீஷூல இருக்கவங்க எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நானும் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அமௌண்ட் எல்லாமே கலெக்ட் பண்றதுக்கு. பட் முடியல. எனக்கு நம்மளுக்குன்னு இருக்க 2 கடை இருக்குல்ல, அந்த கடையில இருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து குடுக்குறீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து, "நீ பண்றது நல்ல விஷயம் தானே. கண்டிப்பா தரேன்" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்க ஏதோ ஒரு டிஷ் இருக்கு. அத எடுத்து ஹீரோயின் கிட்ட குடுத்துட்டு சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இத சாப்பிட சொன்ன உடனே அங்க இருக்க அசிஸ்டன்ட் 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயினோட ஃபேஸ்லயும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா யோசிக்காம எடுத்து சாப்பிடுறான். அந்த அசிஸ்டன்ட் வந்து இன்னொருத்திய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஏதோ எடுத்துட்டு வரதுக்கு அனுப்பி விடுறான். நாளைக்கு அந்த ஃப்ளட்டோட நிவாரணம் எல்லாம் குடுக்கறதுக்கு போறது வந்து ஹீரோயினோட அப்பா தானே போறாரு. அதனால வந்து ஹீரோயினோட அப்பா போகும்போது, "நீ வரியா? அப்பாவ வழி அனுப்பி வைக்கலாம்" அப்படிங்கும்போது ஹீரோயின் கொஞ்சம் தயங்கிட்டு, "இல்ல, இல்ல நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க. ஆனா அங்க வெள்ளம் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அப்பாவுக்கு ஆல்ரெடி முட்டி வலிலாம் இருக்கு. அதனால முட்டிக்கு போடுறதுக்கு அந்த நீ பேட் மட்டும் தரேன். அது மட்டும் அவர்கிட்ட குடுத்துருங்க" அப்படின்னு சொல்றா. ஹீரோவும், "நான் குடுத்துறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஹீரோயின் அந்த ஃபுட்ட சாப்பிட்ட உடனே எதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணா அப்படிங்கிறதும் தெரியல. அது எல்லாமே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் காய்ஸ்.